அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுநலம் என்று சொல்வார்கள். எல்லா பொதுநலத்திலும் தன்னலம் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இஸ்லாத்தில் பிரதான வணக்கமாக கருதப்படுவது நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் தான். அந்த பிரார்த்தனையில் கூட நீ எங்கேயும் இருக்கக்கூடிய நபருக்காண்டி பொதுவாக நீ கேளுப்பா, அது உனக்கும் கிடைக்கும் என்று பொதுநலத்திலும் தன்னலத்தை அந்த இடத்துல வலியுறுத்தி அதை செய்யவும் பணிக்கிறது. சஹீஹ் முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மாமின் அப்தின் முஸ்லிமின் எதுகொல்தி அஹிஹி பில் அகரில் அகைபி, எங்கேயோ இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காண்டி சகோதரனுக்காண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால், இல்லா காலல் மலக்கு, ஒரு மலக்கு சொல்கிறானா வலக்கபி மிஸ்லி, அவருக்கு நீ எதை கேட்டாய் அது போன்று உனக்கும் கிடைக்கும் என்று ஒரு மலக்கு சொல்லுவாராம். அதற்காண்டியாவது நீங்கள் பொதுவாக கேளுங்கள் என்பதை தான் இஸ்லாம் இவ்வாறு வலியுறுத்துகிறது. மஜ்மு ஜவாயிது, தபுரானி போன்ற ஹதீஸு நூல்களில் ஒரு ஹதீஸ் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் இஸ்தகஃபர் லில் முக்மினீன வல் முக்மினாத், பொதுவாக எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் யார் இஸ்திகுஃபார் செய்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபருக்காக வேண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் செய்யக்கூடிய அந்த நன்மைகளில் இவருக்கும் நன்மை எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம யாருக்கோ செய்கிறோம் இஸ்திகுஃபார், ஆனால் அந்த இஸ்திக்ஃபாரினுடைய பலனாக அவங்க பெறக்கூடிய நன்மைகளை நமக்கும் கிடைக்குதல்லவா. பொது நலத்திலும் இது தன்னலம் அடங்கி இருக்கிறது.